இந்த ஒரு சின்ன பிரச்சனை கொஞ்சம் பெருசாகிட்டு இருக்கு. இதை வந்து சீக்கிரமாக தீர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். 2 வருஷங்களாக என்ன ஆகிட்டு இருக்குன்னா, திரையரங்கில் வந்து வர ஆடியன்ஸு கம்மியாக இருக்குது. இந்தியா ஃபுல்லாக இப்போ 6 படம் தான் ஓடி இருக்குன்னா, இதுவரையும் 152 திரைப்படங்கள் இந்த ஆகஸ்ட் வரையும் வந்திருக்கு. இப்போ 6 படம் தான் ஓடி இருக்குன்னா, மீதி 146 திரைப்படங்கள் திரையரங்கில் ஓடலை. அந்த தயாரிப்பாளர்கள்லாம் எங்கே போய் அவங்க இன்வெஸ்ட் பண்ண தொகையை எடுப்பாங்க? உங்கள் திரையரங்கில் உங்கள் படம் ஓடுமா தெரியல, உங்களுக்கு யாரும் வாங்கலை, நீ டெஸ்பரேட்டாக இருக்க. எனக்கு இந்த படம் அவசியம் இல்லை, அதாவது கண்டிப்பாக தேவைப்படுற படமாக இல்லை, கம்மியான ப்ரைஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அப்போ எந்த கேரண்டியுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் எல்லாருமே வந்து இட்ஸ் பிகமிங் எ பயர்ஸ் மார்க்கெட். அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க, செல்லர்ஸ் மார்க்கெட் கிடையாது. ஐ எம் த செல்லர். நான் ஒரு படத்தை எடுத்துகிட்டு ஒரு காப்பிரைட் ஓனராக ஒரு படத்தை உருவாக்கிட்டு நான் போயிட்டு கெஞ்சிட்ருக்கேன், ஒரு இடத்துல போய் கெஞ்சிட்ருக்கேன். என் படத்தை எப்படியாவது வந்து பார்க்க மாட்டாங்களா? நம்ம உட்காந்துட்டு ப்ரெஸ் மீட் வச்சோம்னா எல்லாருக்கும் கெஞ்சிட்ருக்கோம், என் படத்தை நல்லபடியாக சப்போர்ட் பண்ணி கொடுங்க, ரிவ்யூ பண்ணி கொடுங்க. இது இங்கே தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ஆகிடும். எப்படியாவது இங்கே ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே விட்டமோ அங்கே தான் எடுக்கணும் அப்படின்ற வார்த்தையெல்லாம் சொல்லி நம்மளை உசுப்பேத்தி ரணங்கலம் பண்ணுவாங்க. நாங்கள் தனித்துவமாக இயங்க முடியாது. எல்லாருமே இண்டிபெண்டன்றதை நாங்களும் புரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் பேசுகிறோம். யாருமே நீங்கள் வேணாம் நாங்கள் மட்டும் தனியாக இயங்கும் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் ஓடிடி சார்பில் பேசுகிறீங்க, ஓடிடி சாதகமாக பேசுகிறீங்க, சார்பில் பேசுகிறீங்க, இப்படி தான் வார்த்தைகள் வரும். ஏங்க ஓடிடினா எங்கள் சொந்த நிறுவனமா இல்லை நாங்கள் வேலை பண்ணுற நிறுவனமா? நம்ம படத்தை தான் எடுக்க முடியும், படத்தை ரிலீஸ் தான் பண்ண முடியும், ப்ரொமோஷன் தான் பண்ண முடியும். ஆடியன்ஸ் உள்ளே வரலன்னா எந்த தியேட்டர் ஓனரும் எந்த டிஸ்ட்ரிபியூட்டரும் எந்த தயாரிப்பாளரும் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் போய் ஊராக கூப்பிட்டு வந்தாலும் வரமாட்டேன்னா வரமாட்டாங்க. அவங்கள பொறுத்தவரை மைண்ட் செட் ஆகிட்டாங்கன்னா இந்த படம் பார்க்கக்கூடாதுன்னா. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் தான் இருக்காரு. ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர், அப்புறம் 2 times நேஷனல் அவார்ட் வின்னிங் ஆத்தர். இதெல்லாம் தாண்டி கோலிவுட்டோடைய என்சைக்ளோபீடியா அப்படின்னு சொல்லி செல்லமா ஐயோ கிண்டல் பண்றீங்களா? அது அப்படிதானே சார் உங்களை யூஷுவலா எல்லாரும் நல்ல கிண்டல் பண்ணுவாங்க. ஏதாவது சினிமாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா உடனே உங்களை நோக்கி தான் நாங்க வரோம். ஸோ வெரி ஹாப்பி மீட்டிங் யூ எவ்ரி டைம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார், ஃபர்ஸ்ட் எங்களுக்கு என்ன கேட்கணும்னு நினச்சோன்னா, எங்களுக்கு ஒரு விஷயம் பார்த்தோன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. செப்டம்பர் 1க்கு அப்புறம் வந்து படம் வராது, அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன்லாம் ஸ்டாப் பண்ண போகிறாங்க அப்படின்னோன்னா எங்களுக்கு ரொம்ப அது ஷாக்கிங்காக இருந்தது. எதனால் இந்த ஒரு விஷயம்? உங்களுக்கெல்லாம் ஒரு நியூஸ் கொடுக்கலாம் தான் அதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணோம். இல்லைனா இந்த பரபரப்பான நியூஸ் இல்லையேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணோம். அப்படி எடுத்துக்கிறீங்களா? அப்படி இல்லை. இது ஒரு 2 வருட காலமாக இது மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அதாவது திரையரங்கு உரிமையாளர் சங்கம், டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் மத்தியில் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். எல்லாருமே ஒன்றுக்குள்ளே ஒன்று தான், ஒரே இண்டஸ்ட்ரி தான், வேறு வேறு செக்டரில் இருக்குமே தவிர எல்லாரும் ஒன்றுக்குள்ளே ஒன்று தான். யாருக்கும் வந்து இது வந்து ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் தான். இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை அப்படிலாம் சொல்ல முடியாது. இந்த ஒரு சின்ன பிரச்சனை கொஞ்சம் பெருசாகிட்டு இருக்குது. இதை வந்து சீக்கிரமாக தீர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஓடிடி எப்போ ஆரம்பிச்சதோ ஒரு 2017-18 காலங்களில் ஓடிடி வந்தது. அப்போத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஓடிடி விண்டோ என்பது 4 வாரம் தான். நாங்கள் எல்லா அக்ரிமெண்ட்டும் நான் பண்ணியிருக்கேன் 2017-18. இப்போ 10 வருட காலம் வந்து தமிழ் சினிமா பொறுத்தவரையும் ஓடிடி நிறுவனங்கள்லாம் ஒரு பழக்கமாயிடுச்சு. 4 வீக்ஸ் ஓடிடி விண்டோ அப்படின்னு. இதே இந்தி எடுத்துட்டிங்கன்னா அவங்க லான்ச் பண்ணதுலேருந்து இதே காலகட்டத்தில் அவங்க 8 வீக்ஸ் அப்படின்ட்டாங்க. இப்போ ஒரு நாம் ஒன்று செட் ஆகிடுச்சு. தமிழ் மட்டும் இல்லை, சவுத் இந்தியா ஃபுல்லாகவே 4 வீக்ஸ் தான் ஓடிடி விண்டோ. இப்போ ஒரு 8 வருட காலம் இப்படி பழக்கமாயிடுச்சு. ஓடிடி நிறுவனங்களுக்கும் பழக்கமாயிடுச்சு, தயாரிப்பாளருக்கும் பழக்கமாயிடுச்சு, ஆடியன்ஸும் பழக்கமாயிடுச்சு. எல்லாருக்கும் ஒரு 4 வாரத்தில் சவுத்து படங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது 2 வருஷங்களாக என்ன ஆகிட்டு இருக்குன்னா, திரையரங்கில் வந்து வர ஆடியன்ஸு கம்மியாக இருக்குது இந்தியா ஃபுல்லாக, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை. நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்தி சினிமாவுக்கு கூட ஆடியன்ஸ்லாம் வர்றதே கிடையாது. 8 வாரம் ஓடிடி விண்டோ இருக்கிற இந்தி சினிமாவில் கூட ஆடியன்ஸ் வந்து திரையரங்கு வரதே இல்லை. செலக்டிவான தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் படம்னா அவங்க வராங்க. தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது அப்படின்னா ஒரு துரந்தருக்கு வராங்க, ஒரு ஸ்ரீ படத்துக்கு வராங்க, அதாவது பேய் சம்மந்தப்பட்ட படம், பூல்புலையா படம், இந்த மாதிரி படங்களுக்கு வராங்களே தவிர டிப்பிக்கலான படங்களுக்கு அவங்க வரதில்லை. ரெகுலர் என்டர்டெய்னர் படங்களுக்கு வரதில்லை, மாசான படங்களுக்கு வராங்க. இப்போ அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா, இந்த 8 வாரம் ஓடிடி விண்டோன்றதுனால இந்தியில் சிறு மற்றும் மீடியம் பட்ஜெட் படங்கள் மொத்தமாக கில்லே ஆகிடுச்சு. அங்கே எடுக்க முடியாது. சிறு மற்றும் மீடியம் பட்ஜெட் படங்கள் எடுக்கிறது எல்லாரும் நிறுத்திட்டாங்க. ஏன்னா ஓடிடி வாங்க போகிறதில்ல. ஏன்னா 8 வாரம் அப்படின்னா ஓடிடி வாங்க போகிறதில்ல. திரையரங்கும் ஆடியன்ஸ் வரப்போகிறதில்ல. ஏன்னா சிறு மற்றும் மீடியம் பட்ஜெட் படங்களில் திரையரங்கில் யாரும் பார்க்குறதே இல்லை அப்படின்ற மைண்ட் செட்னால இந்தி ஃபுல்லாக ஒழிஞ்சதுக்கே காரணம் வந்து ஒரு வகையில் 8 வீக்ஸ் விண்டோ தான். ஓகே, ஏன்னா ஆடியன்ஸ் வந்து இந்த படங்கள்லாம் எதுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. இப்போ இந்தியிலலாம் அதான் சொல்கிறாங்க, சவுத் பெட்டராக இருக்குது. என்னென்னா நீங்கள் வந்து ஒரு அழகான எக்கோ சிஸ்டம் க்ரியேட் பண்ணிட்டீங்க. 4 வீக்ஸில் ஓடிடி விண்டோ ப்ளஸ் தியேட்டருக்கெல்லாம் ஒரு 2-3 வாரம் நல்ல படங்கள் ஓடுது. இங்கே வந்து படங்கள் மக்களே வரமாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு
கிளியரான ஒரு பிளானிங் இருக்குது. இப்போ 2 வருஷமாக என்ன ஆகிட்டு இருக்குன்னா, இங்கே ஒரு மைண்ட் செட் ஒன்று வந்துருச்சு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் திரையரங்கு உரிமையாளர்களுக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் வந்து 8 வீக்ஸ் விண்டோ பண்ணிட்டீங்கன்னா ஆடியன்ஸ் இன்னும் வருவாங்க அப்படின்னு. ஹிந்தியில் பேசுகிறவங்க வேறு மாதிரி பேசுகிறாங்க. 8 வீக்ஸ் பண்ணதோடு தான் சிறுமற்ற மீடியம் பட்ஜெட் படங்கள் ஆடியன்ஸே வரதில்லைன்னு. இங்கே என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணால் தான் ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்க. இது ஒரு எண்ணம் தான், ஒரு தாட் தான். நாங்கள் என்ன சொன்னோம், மொத்தமாக நாங்கள் எதிர்க்கல. ஒரு பெரிய பட்ஜெட் படங்களை இந்த மாதிரி 8 வீக்ஸ் வரதுல எங்களுக்கும் உடன்பாடு இருக்குது. ஒரு பெரிய தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் படம், ஒரு பிரம்மாண்டமான படம் எடுக்கிறோம் வச்சுங்களேன், அந்த படத்தை 8 வீக்ஸில் வரதுன்றது ஒரு நியாயமான விஷயமாக தான் நாங்களும் பார்க்குறோம். இப்போ வந்து ஒரு ஜெயிலர் 2 எடுத்துங்களேன், பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிற படம். இந்த மாதிரி ஒரு படம் இப்போது ஜனநாயகன் முன்னாடி நான் சொல்கிறது, இந்த மாதிரி பைரசி வராமல் இருந்ததுன்னா ஒரு 8 வீக்ஸ் வரதெல்லாம் நியாயமான ஒரு கோரிக்கை தான். ஏன்னா பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிற பெரிய ஆர்டிஸ்ட் நடித்த படங்களை 8 வீக்ஸ் விண்டோன்றது நாங்களும் வந்து உண்மையிலே ஏற்றுக்கிறோம் அதெல்லாம். ஆனால் எல்லா படங்களுக்கும் 8 வீக்ஸ்னு வரும்போது ஓடி நிறுவனங்களும் வாங்க மாட்டாங்க. ஓகே, எப்படி வந்து இந்தியில் வாங்காமல் போயிட்டாங்களோ, சிறுமற்ற மீடியம் பட்ஜெட்டில் வாங்குறது இல்லையோ, அதே மாதிரி இங்கேயும் வாங்க மாட்டாங்க. இல்லைன்னா வாங்கினாங்கன்னா இப்போது என்ன ப்ரைஸில் வாங்குறாங்களோ அதில் 50% விலை தான் குறைப்பாங்க. அப்படியே குறைச்சிட்டாங்கன்னா தயாரிப்பாளர்லாம் எங்கே போவாங்க? ரெண்டுமே அடி வாங்கும். ஒரு விதத்தில் நம்ம வாங்காமல் போயிடலாம், 8 வாரம் விண்டோ அப்படின்னா சிறுமற்ற மீடியம் பட்ஜெட் படங்களை வாங்காமல் போயிடலாம். இல்லைனா இப்போ வாங்குகிற ப்ரைஸில் 50% பண்ணால் ப்ரொடியூசர்ஸ்க்கு எவ்வளோ பெரிய லாஸ் வரும். திரையரங்கு என்பது கேரண்டி கிடையாது. இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, இப்போது திருப்பூர் சுப்ரமணியம் சார் அவரோட இன்டர்வியூலாம் பார்த்தீங்க வச்சிங்களேன், இந்த வாரம் 5 படம் தான் ஓடி இருக்குது, 4 படம் தான் திரையரங்கில் ஓடி இருக்குது அப்படின்னு அவரே சொல்கிறார். கரெக்டுங்களா? அப்போது ஓடாத படங்களுடைய தயாரிப்பாளர்லாம் எங்கே போவார்? அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி ரிகவரி பண்ணுவாங்க? இப்போ அவருடைய லாங்குவேஜ்லேயே பேசுவோம். இந்த வருடம் ஃபுல்லாக 6 படங்கள் தான் வந்து திரையரங்கில் ஓடி இருக்குன்னு அவரே சொல்கிறார். இப்போ நான் அவர்கிட்ட கேட்குற கேள்வி, உங்கள் மூலமாக கேட்குற கேள்வின்னா, இப்போ 6 படம் தான் ஓடி இருக்குன்னா, இதுவரையும் 152 திரைப்படங்கள் இந்த ஆகஸ்ட் வரையும் வந்திருக்கு தமிழ் சினிமாவில். இப்போ 6 படம் தான் ஓடி இருக்குன்னா மீதி 146 திரைப்படங்கள் திரையரங்கில் ஓடலை. அந்த தயாரிப்பாளர்கள்லாம் எங்கே போய் அவங்க இன்வெஸ்ட் பண்ண தொகையை எடுப்பாங்க? இதுக்கு யாராவது வழி சொல்ல முடியுமா? ஓடிடிட்டு தான் போகணும். சேட்டலைட்டு நிறுத்திட்டாங்க. சேட்டலைட்டு வாங்குறதே கிடையாது. சேட்டலைட்டு செலக்டிவாக சில படங்களை வாங்குறாங்க. ஹிந்தி டப்பிங் நிறுத்திட்டாங்க. முன்னாடி நம்மளுக்கு இருந்த ரைட்ஸ் பார்த்திங்கன்னா ஹிந்தி டப்பிங்னு ஒன்று இருந்தது, அதையும் நிறுத்தியாச்சு. இது நிறுத்தியாச்சு. சேட்டலைட் என்பதை செலக்டிவான படங்கள் வாங்குறாங்க. ஓடிடி நிறுவனங்கள் தான் ஏதோ ஒரு வகையில் படங்களை வந்து வாங்குறாங்க, இல்லை பிவிடி அதாவது ரெவென்யூ ஷேர் மூலமாக போடுறாங்க. ஓகேங்களா? இப்போ அதையும் நிறுத்துறீங்க, 8 வாரம் சொன்னீங்கன்னா ஓடிடி வேணாம் சொல்ல போகிறாங்க. அப்போ எல்லாத்தையும் அடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா திரையரங்கிலும் நீங்களால் கேரண்டி பண்ண முடியாது. எந்த ஒரு திரையரங்காவது 2 வாரம் உங்கள் படத்தை நான் கண்டிப்பாக ஓட்டுறேன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ அடுத்தடுத்த படங்கள் வரப்ப, இப்போ ஜனநாயகன் வருது அப்படின்னா நமக்கே ஒரு பயம் வருது. ஓகே, இப்போ அன்பே டயனா எவ்வளோ நாள் வச்சிருப்பாங்க தியேட்டரில் அப்படின்ற ஒரு கேள்வி கரெக்டாக இருக்குல்ல உங்களுக்கு மைண்டில் இருக்கா இல்லையா? இப்போ இது தானே எல்லாருக்கும் தயாரிப்பாளருக்குலாம் நீங்கள் 2 வாரம் கேரண்டி பண்ண முடியாது. எந்த திரையரங்கு உரிமையாளருமே 2 வாரம் உங்கள் படத்தை நான் கண்டிப்பாக ஓட்டுவேன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போது ஒரு தயாரிப்பாளருக்கு எந்த கேரண்டியுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவருக்கு இருக்கிற ஒரு கேரண்டிடான ஒரே ஒரு ரெவென்யூ எது இருக்குன்னா ஓடிடி மட்டும்தான். அப்படி இருக்கும்போது ஓடிடி நிறுவனங்க தெரியாதா? அந்த விஷயம் தெரியும் போது அவங்க நெகோஷியேட்டிங் பண்ணும்போது எப்படி பேசுவாங்க? டேக் இட் ஆர் லீவ் இட். எப்படி சொல்லுவாங்க? டேக் இட் ஆர் லீவ் இட். இதுதான் எங்கள் ஆஃபர். இப்போது நம்ம நான் வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன். சமீபத்தில் ஒரு 4-5 படங்கள் நாங்கள் எங்கள் படங்கள் ப்ளஸ் வந்து இன்னொரு படங்களை நான் பிச் பண்ணும்போது நாங்கள் வந்து ஒரு நியாயமான விலை அப்படின்னு நம்ம நினைப்போம். சார் ஒரு 5 கோடியாவது கொடுங்க அப்படின்னு. அவங்க வந்து ஒரு 3 கோடி சொல்லிட்டு வார்த்தை என்ன தெரியுமா? டேக் இட் ஆர் லீவ் இட். சார் வேணான்னா விட்டுருங்க சார், நோ ப்ராப்ளம். அந்த சைடு ரொம்ப டிமாண்டிங்காக இருக்கா? டிமாண்டிங் இல்லை, அவங்களுடைய லெவல் இவ்வளோ தான். இப்போ அவங்க என்ன சொல்லிடுறாங்க, இதுதான் எங்கள் விலை, இந்த படத்துக்கு இவ்வளோ தான் விலை. அவங்களுக்கு எல்லா எக்கோ சிஸ்டம் தெரியுது இல்லை. உங்கள் திரையரங்கில் உங்கள் படம் ஓடுமான்னு தெரியல, உங்களுக்கு யாரும் வாங்கலை, நீ டெஸ்பரேட்டாக இருக்க, எனக்கு இந்த படம் அவசியம் இல்லை, அதாவது கண்டிப்பாக தேவைப்படுற படமாக இல்லை, கம்மியான ப்ரைஸ் வந்து வாங்கிக்கலாம். நம்ம பண்ணுவோம்ல, இப்போது நம்மளுக்கு அவசியமே இல்லாத, வீட்டில் அவசியமே இல்லாத ஒரு பொருளாக இருக்கும், ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட்டில் ஒரு படம் வருதுன்னு, ஒரு ப்ராடக்ட் வருது வச்சிங்களேன், நீங்கள் வாங்குவீங்களே? ஆமாம். நீங்கள் திடீர்னு பார்ப்பீங்க, ரீல்ஸ் பார்ப்பீங்க, ஒரு ட்ரெஸ் வந்து ரொம்ப அழகாக இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப டிஸ்கவுண்ட், குட் டீல், வாங்கிடுமா இல்லையா? வாங்கிடுவோம். அப்படி தானே அவங்களும் டீல் எதிர்பார்ப்பாங்க. அந்த டீல் யாரை பாதிக்குது? ஒரு தயாரிப்பாளரை. என்னென்னா தயாரிப்பாளர் நம்ம வந்து மினிமம் 5 கோடி வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்போம், ஓரளவு நம்ம காஸ்ட்டை ரிகவரி பண்ணணும்னு நினைப்போம், ஆனால் 3 கோடி தான் வந்து நிற்கும். அப்போ அந்த தயாரிப்பாளர் எங்கே போவார்? ஸோ அப்போ எந்த கேரண்டியுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் எல்லாருமே வந்து இட்ஸ் பிகமிங் ஏ பயர்ஸ் மார்க்கெட். அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க, செல்லர்ஸ் மார்க்கெட் கிடையாது. ஐ ஆம் த செல்லர். நான் ஒரு படத்தை எடுத்துகிட்டு ஒரு காப்பிரைட் ஓனராக ஒரு படத்தை உருவாக்கிட்டு நான் போயிட்டு கெஞ்சிட்ருக்கேன், ஒரு இடத்துல போய் கெஞ்சிட்ருக்கேன். என் படத்தை எப்படியாவது வந்து பார்க்க மாட்டாங்களா? நம்ம உட்காந்துட்டு ப்ரெஸ் மீட் வச்சோம்னா எல்லாருக்கும் கெஞ்சிட்ருக்கோம், என் படத்தை நல்லபடியாக சப்போர்ட் பண்ணி கொடுங்க, ரிவ்யூ பண்ணி கொடுங்கன்னு. அடுத்ததான் நம்ம என்ன பண்ணுறோம், எங்கே கெஞ்சிரும்? திரையரங்கெல்லாம் என் படத்தை திரையரங்கில் போடுங்க, ஷோ போடுங்கன்னு கெஞ்சிரும். ஃபஸ்ட்டு திரையரங்கு போடுங்க, அப்புறம் ஷோ போடுங்கன்னு கெஞ்சிரும், அப்புறம் ஒரு பிளாட்ஃபார்மை போய் கெஞ்சிட்ருக்கோம். உண்மையிலே அதுதான் நிலைமை. கெஞ்சறது அப்படின்னா உண்மையிலே கெஞ்சறது தான்.
சார் என் படத்தை எப்படியாவது ஓடிடியில் போடுங்க, ஏதாவது ஒரு ஓடிடியில் எனக்கு ப்ரைஸ் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு ஒரு தயாரிப்பாளருடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, இவ்வளோ ஒரு சுச்சுவேஷனில் பரிதாபமான ஒரு சூழ்நிலை தான் நாங்களாம் இருக்கோம். ஒப்பனா சொல்கிறேன், தயாரிப்பாளர்கள்லாம் ஒரு பரிதாபமான சூழ்நிலையில் ஒருத்தர்கிட்ட கெஞ்சிட்டு உட்காந்துருக்கோம். எதுக்காக இதை மீறி படம் எடுக்கிற அப்படின்னு அந்த கேள்வியும் கேட்பாங்க. பேஷன் தான் சினிமா, இது தொழில் தான். நம்ம வந்துட்டோம் வச்சிங்களேன், ஒரு தயாரிப்பு தான் என்னுடைய தொழில் வந்துட்டோம்னா இதை விட்டு நம்ம போக முடியாது. ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்மளுக்கு ஒரு 5-6 பிஸ்னஸ் இருக்குது வச்சிங்களேன், அதில் ஒரு பிஸ்னஸாக சினிமா எடுக்க வந்தோம்னா சரி இது ஒத்து வரல, நம்ம இந்த பிஸ்னஸ்க்கு போயிடலாம். நம்ம எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு இது மட்டும் வந்துட்டோம் வச்சிங்களேன், சினிமா தான் என்னுடைய பேஷன் வாழ்க்கை அப்படின்னு வந்துட்டோம்னா ஒரு 4-5 வருடம் கடந்த பிறகு என்ன ஆகிடும்? அது ஒரு லாஸ், பெரிய ஒரு லாஸ். இது இங்கே தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ஆகிடும். எப்படியாவது இங்கே ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே விட்டமோ அங்கே தான் எடுக்கணும் அப்படின்ற வார்த்தையெல்லாம் சொல்லி நம்மளை உசுப்பேத்தி ரணகலம் பண்ணுவாங்க பல பேர். நீங்கள் இங்கே தான் விட்டீங்க, இங்கே தான் எடுக்க முடியும், வேற எங்கே எடுக்கிறது அப்படின்வாங்க. சரி இங்கே தான் வந்து எடுக்கலாம் அப்படின்னு போனால் திருப்பி விட்டுனே இருப்போம் நம்ம. ஆனால் தயாரிப்பாளர்கள் பொறுத்தவரையும் அந்த பேஷன் நான் பார்த்துருக்கேன். ஒரு படம் வந்து அவர் ஃபஸ்ட் டைம் படம் எடுத்திருப்பாரு, தோல்வி அடையும் போது அடுத்த படத்தில் நான் ஜெயிச்சிருவேன் அடுத்த படம் எடுத்துகிட்டு இருப்பாரு. எனக்கே புரியாது, ஏங்க இவ்வளோ பெரிய தோல்வி எப்படிங்க அடுத்த படம் எடுக்கிறீங்கன்னா, இல்லை சார் இங்கே தான் சார் எடுக்கணும். அந்த ஒரு ஏதாவது ஒரு லேர்னிங் இருந்திருக்குமோ? இல்லை லேர்னிங் இருந்திருக்கும். அவர் சொல்ல நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்வார். ஆனால் அவருக்கும் தெரியாத ஒரு விஷயம், எனக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, சினிமா ஒவ்வொரு படமும் ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு திரைப்படமும் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன்னு புக்கிலலாம் எழுத முடியாது. ஒவ்வொரு திரைப்படமும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டே இருக்கும் உங்களுக்கு. முழுமையாக என்றைக்குமே நமக்கு யாருமே சொல்ல முடியாது. இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், டாக்ஸிக் என்ற படம் வந்துருக்குது. நீங்கள் சோஷியல் மீடியா ஃபுல்லாக என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? நிறைய ஒரு 500 கோடியில் எடுக்கப்பட்ட படம், அது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்ருக்கா? யாருக்கு? கீது மோகன்தாஸ்க்கு, யஷுக்கு, கேவிஎன் ப்ரொடக்ஷன் எல்லாருக்குமே ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அதை விட இதை நம்பி டிஸ்ட்ரிபியூட் பண்ண பல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வேர்ல்டு வைட் எல்லாருக்கும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். ஆனால் அதை கற்றுக்கிட்டாங்களான்னு சொன்னீங்கன்னா கிடையாது. இந்த படம் ஒரு பாடம், அடுத்த படத்தில் வேறு படம், வேறு பாடம் கற்றுட்டே இருப்போம். ஸோ இதுதான் சினிமா. ஸோ இது வந்து நாங்கள் ஒரு பெரிய ஃபைட்டோ வாரோ கிடையாது. ஒரு சுச்சுவேஷன் வர நிற்கும்போது நாங்கள் என்ன சொல்கிறோம், சார் நீங்கள் புரிஞ்சுங்க, நாங்கள் இப்படி பெக்கிங் சூழ்நிலையில் இருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை எங்களால் போய் கமாண்டிங்காக சொல்ல முடியாது. 8 வீக்ஸ் விண்டோ எடுத்துனா தான் நீங்கள் அப்படி தான் நான் கொடுப்பேன் என் படத்தை. என்ன வேணாம், எங்களுக்கு தேவையில்லை. எந்த இண்டஸ்ட்ரியில் கொடுக்குறாங்களோ அந்த இண்டஸ்ட்ரியில் 4 வீக்ஸ் கொடுக்குற இண்டஸ்ட்ரியில் நாங்கள் படம் வாங்கிக்கிறோம். இப்போது நீங்கள் தமிழ் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கீங்க, தெலுங்கு மலையாளம் கன்னடா ஃபுல்லாக 4 வீக்ஸில் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்கள் தெலுங்கில் வாங்கிக்கிறோம், இல்லைனா நான் மலையாளத்தில் வாங்கிக்கிறோம். அங்கே நிறைய நல்ல படங்கள் வந்துட்டுருக்கு மலையாளத்தில். தெலுங்கில் இப்போ நல்லா இப்போ சமீபத்தில் நிறைய ஹிட் படங்கள் வந்துட்டுருக்கு, அதை வாங்கிக்கிறோம். எங்களுக்கு சவுத்தில் தான் படம் வேணும். அந்த சவுத் படங்களை 4 லாங்குவேஜில் நான் கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வர ஒவ்வொரு படமும், இப்போ நான் வந்து வரும்போது ஒரு இது பார்த்துட்டுருக்கேன், நோபடின்ற படம் பார்த்தீங்கன்னா தமிழில் தான் பார்த்துட்ருக்காங்க எங்கள் வீட்டில். ஏன்னா தமிழ் டப்பிங்கில் தான் அந்த படம் போயிட்டுருக்கு, பிருத்திவிராஜ் நடிச்சிருக்காரு. இப்போ அவங்கள பொறுத்தவரையும் தமிழில் படம் கொடுத்த மாதிரி தானே. அந்த நமக்கு டப்பிங் வெர்ஷன் இருக்கும்போது அவங்க தமிழில் தான் படம் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. ஓடிடி நிறுவனங்களுக்கு நீங்கள் 8 வீக்ஸ் சொன்னீங்கன்னா ஓகே, யார் எனக்கு 4 வீக்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த லிஸ்ட்டில் படம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிடுவாங்க. அப்போது தமிழ் சினிமா ப்ரொடியூசர்ஸ்லாம் எங்கே போவாங்க? படம் விற்க முடியாமல் மொத்தத்தை இழந்து போயிடுவாங்களா இல்லையா? இதுதான் நாங்கள் தொடர்ந்து பல வருடங்களாக 2-3 வருடங்களாக சொல்லிகிட்டே இருக்கோம். திரையரங்கு உரிமையாளர்கிட்ட நாங்கள் டிக்டேட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனில் இன்றைக்கி இல்லை. ஓடிடி நிறுவனங்கள் வந்து அவங்களுடைய ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, 8-9 வருஷமாக இதுதானே போயிட்டுருக்கு, ஏன் மாற்றுறீங்க? நாங்கள் 4 வாரம், அதாவது 6 வாரம் இருந்தது 4 வாரம் குறைச்சின்னு தான் நீங்கள் சொல்லலாம். 8 வருஷம் முன்னாடி 9 வருஷம் முன்னாடி இருந்து 4 வாரம் தான் இருக்குது. சவுத் இந்தியா ஃபுல்லாக 4 வாரம் போயிட்டுருக்கு. ஏன் அப்படி கண்டினியூ பண்ணக்கூடாது? ஏன் அதை டிஸ்டர்ப் பண்ண நினைக்கிறேன்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் மாற்றி ஆகணும் 8 வாரம் சொல்லும்போது, மொத்தமாக இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக பாதிக்கும்னு வரும்போது தயாரிப்பாளர்கள் எங்கே போவாங்க? அப்போ படங்களை ரிலீஸ் பண்ணுறதை தடுத்தால் தான் நம்மளால் வந்து ஒரு டிஸ்கஷன் கொண்டு வர முடியும். அதனால தான் எல்லாரும் அசோசியேஷன் ப்ரொடியூசர் கவுன்சில் அண்ட் ஆக்டிவ் ப்ரொடியூசர் ஒன்றா சேர்ந்து நாங்கள் டிசைட் பண்ணோம், செப்டம்பர்லேருந்து படத்தை ரிலீஸ் பண்ண வேணாம், எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிட்டு அது பிறகு ஒரு தீர்வு வந்த பிறகு நம்ம வந்து படங்களை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு வந்திருக்கும். ஓகே, ஸோ எல்லாரும் ஒன்றா உட்காந்து கூடணுங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு தான். அப்படிதான். இப்போது திரையரங்கு உரிமையாளர்களோ டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரி இயங்காது. எல்லாருமே சேர்ந்தது தான் இண்டஸ்ட்ரி. இது வந்து நாங்கள் தனிப்பட்ட முறையில் படத்தெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் பாட்டு ஓடிடியில் மட்டும் போட முடியாது. நம்மளுக்கு ஓடிடி போடணுன்னா படத்தில் திரையரங்கில் படம் வந்தால் தான் ஓடிடியில் போட முடியும். அந்த யதார்த்தம் எல்லாருக்குமே தெரியும். திரையரங்கு உரிமையாளர்கள் இல்லாமல், திரையரங்குகள் இல்லாமல், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இல்லாமல் திரையரங்கு சினிமா இண்டஸ்ட்ரி இயங்காது. எல்லாருமே தான். தயாரிப்பாளர்கள் இல்லாமல் ஒரு படம் எடுக்க முடியாது, ஆனால் திரையரங்கு இல்லாமல் படத்தை வெளியிட முடியாது. அதே மாதிரி வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லாமல் நம்ம படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. இப்படி எல்லாருமே இண்டிபெண்ட் கிடையாது. நாங்கள் தனித்துவமாக இயங்க முடியாது. எல்லாருமே இன்டிபெண்டன்றதை நாங்களும் புரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் பேசுகிறோம். யாருமே நீங்கள் வேணாம் நாங்கள் மட்டும் தனியாக இயங்கும் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. எல்லாமே ஒன்றா இயங்கினா தான் இங்கே அடுத்த கட்டம் போக முடியும். எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் வந்து பல முறை மீட்டிங் கூப்பிட்ருக்கோம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நாங்கள் 2 வருஷத்தில் வந்து மீட்டிங்லாம் கூப்பிட்ருக்கோம். அவங்க பிடிவாதமாக இல்லை, இந்த மீட்டிங் வந்தால் நீங்கள் திருப்பி இதே தான் பேசுவீங்க, இதே இப்போ நான் சொன்னல ஒரு 10 நிமிஷம் இதை தான் சொல்ல போகிறீங்க. நீங்கள் ஓடிடி சார்பில் பேசுகிறீங்க, ஓடிடி சாதகமாக பேசுகிறீங்க, சார்பில் பேசுகிறீங்க, இப்படி தான் வார்த்தைகள் வரும். ஏங்க ஓடிடினா எங்கள் சொந்த நிறுவனமா?
இல்லை நாங்கள் வேலை பண்ணுற நிறுவனமா, அப்படிலாம் கிடையாது. ஓடிடி என்பது எல்லாருக்குமான நிறுவனம். இங்கே இருக்கிற பல தயாரிப்பாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற நிறுவனம் தான். ஒரு நெட்ஃப்ளிக்ஸாக இருந்தாலும் சரி, அமேசானும் சரி, ஹாட்ஸ்டார் இருந்தாலும் சரி, ஜீ இருந்தாலும் சரி, பல தயாரிப்பாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஒருத்தர் 2 பேர் கிடையாது. எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் அவங்க ஒரு பேக் போனாக இருக்காங்க. ஓகேங்களா, இன்றைக்கி மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ஒவ்வொரு படம் அனௌன்ஸ் பண்ணும்போதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் கீழே இருக்கும். எப்படி அனௌன்ஸ் பண்ணும்போதே, அந்த படம் அனௌன்ஸ் பண்ணும்போதே பிச் டாக்குமெண்ட் அமிச்சு, அவங்க ஒரு பிஸ்னஸ் கட் அமிச்சு ஃபஸ்ட் எடுத்தோடனே அவங்ககிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு படம் எடுக்கிறாங்க. இந்தியன் சினிமாலே மிகப்பெரிய நிறுவனமாக இருக்கிற மைத்ரி மூவி மேக்கர்ஸ். நெட்ஃப்ளிக்ஸ் அவங்களோட எல்லா படத்தையும் வாங்குறாங்க. கிட்டத்தட்ட 18 படம் வாங்கியிருக்காங்க. பேஷன் ஸ்டுடியோஸ் ஒரு 7-8 படம் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி ஏஜிஎஸ் அனௌன்ஸ் பண்ண உடனே படம் வாங்குறாங்க நெட்ஃப்ளிக்ஸு. அதே மாதிரி தான் அமேசான் பிரைமுக்கு ஒரு 4-5 கம்பெனி, இங்கே இருக்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனி நல்ல டைப்பில் போகிறாங்க. இப்படி எல்லாருக்குமே ஒரு நிறுவனம் சப்போர்ட்டாக இருக்கும்போது தான் அவங்க அடுத்தடுத்த கட்ட படங்கள் எடுக்க முடியுது. இப்படி ஒரு கேரண்டீட் ரெவன்யூ இல்லைன்னா அவங்க எப்படி எடுப்பாங்க? ஸோ அவங்களோட சப்போர்ட்டும் நமக்கு தேவைப்படுறது. கண்டிப்பாக தேவைப்படுது. இல்லை, ஒரு உதாரணம் இப்போ நான் எடுத்துக்கலாமே. லாஸ்ட் வீக் வந்து 2 திரைப்படங்கள் எடுத்துங்களேன். இப்போது ஒரு படம் வந்து நடித்த ஒரு படம் வருது. அந்த படம் வந்து எல்லாருமே நல்லா எதிர்பார்த்தாங்க. அது பிறகு அவருடைய படம் வருது, நல்லபடியாக பெருசாக பாக்ஸ் ஆஃபீஸில் வரும்னு எதிர்பார்த்தோம். அப்புறம் படம் வந்து மைத்ரி மூவிஸ் எடுத்தாங்க. 2 படமும் தியேட்டருக்கெலாம் பெரிய லெவலில் ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. ஓகே தான், ஓகேங்களா, பெருசாகவே அந்த படங்கள் பெருசாக ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சதான்னா இல்லைன்னு. ஆனால் அந்த 2 தயாரிப்பாளர்களுமே ஃபைனான்ஷியலி சக்ஸஸ்ஃபுல். ஏன்னா ஆல்ரெடி அந்த ஒரு ஓடிடியும் சேட்டலைட்டும் அவங்க விற்றுட்டாங்க. இப்போது இந்த 2 படங்களும் மக்கள் வந்து பெருசாக திரையரங்களை வந்து சப்போர்ட் பண்ணல. இப்போது அப்படிப்பட்ட படத்தை வந்து ஓடிடி விற்காமல் இருந்ததுன்னா, சேட்டலைட் விற்காமல் இருந்ததுன்னா, அந்த தயாரிப்பாளர் என்ன ஆயிருப்பார்? டோட்டலாக எக்ஸ்போஸ் ஆகிருப்பார்ல. அவருடைய ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாக எக்ஸ்போஸ் ஆகிருக்குமா இல்லையா? இப்போது ஒரு படத்தை 5 கோடி எடுத்துகிட்டு, இந்த படத்தை ஒரு 7 கோடி எடுத்துகிட்டு, நான் சேட்டலைட் டிஜிட்டல் விற்காமல் திரையரங்கு மட்டும் வந்து இருந்து வச்சிங்களேன், நீங்கள் என்ன பண்ணியிருக்க முடியும்? உங்களால் திரையரங்கு மக்கள் வரல, திரையரங்கு என்ன பண்ணியிருக்க முடியும்? அடுத்த படம் வரும், அதுக்கப்புறம் இந்த படத்தை டாக்ஸிக் வந்து தூக்கிட்டாங்க எல்லாரும். பல பேர் என்ன பண்ணாங்க, டாக்ஸிக் இன்றைக்கி 5 நாள் கழிஞ்சு 6வது நாளே டாக்ஸிக் வரும்போது பல சிங்கிள் திரையரங்கெல்லாம் டாக்ஸிக் பெருசாக ஓடுன்னு அவங்க அந்த 2 படங்களை வந்து கம்மி பண்ணிட்டாங்க, ஷோ கம்மி பண்ணிட்டாங்க, இல்லை தூக்கிட்டாங்க. மல்டிப்ளெக்ஸ் மட்டும் தான் ஓடுது. அப்போது உங்களால் ஆடியன்ஸை கொண்டு வரவே முடியாது, என்னாலையும் கொண்டு வர முடியாது. கரெக்டுங்களா? தயாரிப்பாளர்களும் கொண்டு வர முடியாது, திரையரங்கு உரிமையாளராலும் டிஸ்ட்ரிபியூட்டராலும் ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வரவே முடியாது. ஆடியன்ஸ் என்பது அவங்களா தேர்ந்தெடுத்து ஒரு படத்தை பார்க்கணுமா இல்லையான முடிவு தான் எடுக்கிறாங்களே தவிர, நீங்கள் வந்து இவங்களை கொண்டு வந்துட முடியாது. நீங்கள் போடுறதுனால ஆடியன்ஸ் உள்ளே வந்துடுவாங்களாம் கிடையாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எல்லாருமே கோ எக்ஸிஸ்ட் பண்ணி ஆகணும்ல. இப்போ அந்த 2 தயாரிப்பாளர்களும் ஃபைனான்ஷியலி சக்ஸஸ்ஃபுல் ஆனது காரணம் என்ன? சேட்டலைட் டிஜிட்டல் அந்த படங்களை பார்த்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு வாங்கினாங்க. இது வந்து ஃபேவர்லாம் பண்ணல, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த படம், அவங்க வாங்கிட்டாங்க. ஃபைனான்ஷியலி ப்ரொடியூசர் வந்து ரிகவர் ஆகிட்டார். திரையரங்கில் வந்து தான் மிகப்பெரிய லெவலில் ப்ராஃபிட்டாக மாறி இருக்கும். வரலனாலும் ஓகே ஃபைன், அவர் கற்றுக்கிட்டார் ஒரு படம், அடுத்த கட்டம் அடுத்த படத்தில் அவர் பெட்டராக பண்ணிவிடுவார். கரெக்டுங்களா? அந்த படம் 2 படமே ஃபைனான்ஷியலி சக்ஸஸ்ஃபுல் படம் தானே. ஆமாம், அதுதானே முக்கியம். நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல், தியேட்டர் மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் we have other support. எங்களுக்கு தியேட்டர் வேணும், ஆனால் தியேட்டர் வரலன்னு என்ன பண்ண முடியும்? நான் எதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, யாரால ஆடியன்ஸ் உள்ளே கூட்டு வர முடியும்? ஓகே, we can't guarantee. நம்ம படத்தை தான் எடுக்க முடியும், படத்தை ரிலீஸ் தான் பண்ண முடியும், ப்ரொமோஷன் தான் பண்ண முடியும். ஆடியன்ஸ் உள்ளே வரலன்னா எந்த தியேட்டர் ஓனரும், எந்த டிஸ்ட்ரிபியூட்டரும், எந்த தயாரிப்பாளரும் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் போய் ஊராக கூவிட்டு வந்தாலும் வரமாட்டேன்னா வரமாட்டாங்க. அவங்கள பொறுத்தவரை மைண்ட் செட் ஆகிட்டாங்கன்னா இந்த படம் பார்க்கக்கூடாதுன்னா அதோட சீல், அது பிறகு ஓடிடியில் வரும்போது பார்த்துக்கலான்னு. எஸ், இந்த வார்த்தை தான் சரி. அப்படி ஏன்னா படம் அவங்க டிசைட் பண்ணிட்டா வச்சுங்களேன். அதாவது வேர்ட் ஆஃப் மவுத் வந்து இந்த படத்துக்கு பெருசாக வரலன்னு சொன்னால், அவங்க அந்த படத்தை வந்து பார்க்கணுன்ற எண்ணம் உருவாகலைன்னா, அவங்க யாராவது இந்த படம் வந்திருக்காமா இந்த வாரம் அப்படின்னா, அதான் எனிவே ஒன்றும் பெரிய டாக் இல்லை, ஓடிடியில் வரும்போது பார்த்துக்கலாம், பெரிய டாக் இல்லை. ஆனால் பெரிய டாக் வந்ததுன்னா மேபி ஓடிடி உடனே தியேட்டர் போய் பார்ப்பாங்க. இப்போது ஒரு யூத் எடுத்துங்க, ஒரு தாய்க்கிழவி எடுத்துங்க, ஒரு வித்லவ் படம் எடுத்துங்க, நான் சொல்ல சிறு பட்ஜெட் படங்கள் சொல்கிறேன், ஒரு தலைவர் தம்பி தலைமையில் படம் எடுத்துங்க, எல்லாம் சிறு பட்ஜெட் படங்களை பற்றி பேசலாம். இது எல்லாமே டாக் நல்லா வந்தோன்னே என்ன ஆயிடுச்சு, நிறைய ஷோ போக ஆரம்பிச்சிச்சு, ஆடியன்ஸ் உள்ளே வந்து பார்த்தாங்க, அந்த படங்களுக்கு போய் ஓகே ஒரு சின்ன படமாக சொல்ல முடியாது, ஒரு மீடியம் பட்ஜெட் படமாக அந்த டிசி என்ற படத்துக்கு ப்ரொமோஷனே இல்லை. படம் வந்த பிறகு வாவ் அப்படின்னு பேச ஆரம்பித்தோடனே ஆடியன்ஸ் அப்படி வேவ் மாதிரி வந்து இன்றைக்கி 100 கோடியை தாண்டி அந்த படம் எப்படி கலெக்ட் பண்ணுச்சு? யாராவது ப்ரிடிக்ட் பண்ணாங்களா டிசி படம் 100 கோடி பண்ணனு? ஏன்னா அதுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய 3 வாரம் முன்னாடி யாருக்காவது சொல்ல முடியுமா டிசி படம் 100 கோடி கலெக்ட் பண்ண வேர்ல்டு வைடுன்னு சொல்லிட்டு? அதான் ஆடியன்ஸு. அவங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு படத்தை மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணி சக்ஸஸ் கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகலைன்னு சொன்னால், பிடிக்கலன்னு இல்லை, கனெக்ட் ஆகலை அப்படின்னா இக்னோர் பண்ணிவிடுவாங்க. இக்னோர் பண்ணுறதுக்கான பல காரணம் இருக்குது. அவங்களுக்கு நிறைய படங்கள் இருக்குது, அதாவது தெலுங்கில் வருது, ஹிந்தியில் வருது, இப்போ இருமுடி நல்லா ஓடிட்டுருக்கு, அதை போய் பார்ப்பாங்களா? இல்லை வந்து ஹாலிவுட்டில் வந்து 2-3 படம் வந்திருக்கு, அந்த படங்களை பார்ப்பாங்களா? இல்லை ஹிந்தியில் வந்து ஒரு படத்தை பார்ப்பாங்களா? இல்லை ஆவரேஜாக இருக்கிற ஒரு படத்தை போய் பார்ப்பாங்களா? அது பிறகு ஓடிடியில் ஒரு 12 படம் வந்திருக்குது,
இந்த வாரம் பார்க்க வேண்டிய லிஸ்ட்டு. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவங்க ஒரு ஆவரேஜான படத்தையோ இல்லை பெரிய டாக் வராத படத்தையோ திரையரங்கில் போய் பார்க்கணுன்ற கட்டாயம் இன்னைக்கு ஆடியன்ஸ்க்கு இல்லை. முன்னாடி இருந்தது. முன்னாடி வேறு என்டர்டெயின்மெண்ட் ஆப்ஷனே கிடையாது. அப்போது அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு திரையரங்கு உரிமையாளர் என்ன நினைக்கணும்னா, ஒரு படம் நல்லா இல்லைன்னு வச்சிங்களேன், உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போது அது இன்னும் புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். தக் லைஃப் என்ற படம் 8 வாரங்கள் நாங்கள் வந்து சைன் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு கமல் சார்லேருந்து ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? ப்ரெஸ் ரிலீஸே சொன்னாங்க, நாங்கள் திரையரங்கு உரிமையாளர்களுடைய கோரிக்கையெல்லாம் ஏற்றுட்டு நாங்கள் ஒரு லீடாக இதை 8 வாரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தக் லைஃப் படத்தை 8 வாரம் விட்டாங்க. ஆக்சுவலி ஸ்ட்ரீமிங் எப்போ ஆச்சு தெரியுமா? 4 வாரத்தில் ஸ்ட்ரீம் ஆச்சு. ஏன்? ஏன்னா தேட்டருக்குலாம் அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் படத்துக்கு கிடைக்கல. படம் வந்து 2 வாரத்தில் அந்த படத்துக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்கலன்னு ஒன்று ஓடிடி நிறுவனம் என்ன சொன்னாங்க, நாங்கள் இந்த படத்தை இந்த ப்ரைஸ் கொடுத்து வாங்கினதுக்கான காரணம் நல்லா தியேட்டருக்குள்ளே ஓடும் தான். ஓடாத போது நாங்கள் இந்த படத்தை இதே ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ ஓடிடி நிறுவனங்கள் சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த ப்ரைஸை வந்து எப்படியாவது எடுக்கணும்னு நினைப்பீங்களா இல்லையா? அப்போ என்ன பண்ணுவீங்க? we have to give to accept that 4 weeks. அப்போ 8 வாரம் அந்த அக்ரிமெண்ட்டை அவங்க என்ன சொல்கிறாங்க, டிமாண்ட் பண்ணுறாங்க, 4 வீக்ஸாக நீங்கள் மாற்றுறதுன்னா நான் ப்ரைஸை மாற்றலை. இப்போ 8 வாரம் தான் பண்ணணும். இப்போ இந்த படமும் தேட்டருக்குள்ளே ஓடலை, நீங்கள் 4 வீக்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நான் ஒன்று பண்ணுற ப்ரைஸை குறைச்சிக்கிறோம். ஏன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் டெலிவரி பண்ணல, டெலிவரி பண்ணி தான் அவங்க விட்டுருப்பாங்க. அப்போ யாரால் கேரண்டி பண்ண முடிஞ்சது? we can't. யாருனாலையும் we can't. பீப்புளோட ஒரு டெசிஷன்ஸ் தான். பீப்புள் ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு படத்தை கண்டிப்பாக வந்து 6 வாரம் படம் ஓடிச்சுன்னு வச்சிங்களேன், 8 வாரம் கழிச்சு கூட நம்ம வந்து ஓடிடி வெளியிடலாம். நாங்கள் இதை தான் வந்து திரையரங்கு உரிமையாளர்கள் என்ன சொன்னோன்னா, சார் ஒரு படம் நல்லா ஓடுதுன்னா நம்ம வந்து ஓடிடி நிறுவனங்களில் எக்ஸ்டென்ஷன் கேட்கலாம். சார் 4 வீக்ஸில் போட முடியாது, 6 வீக்ஸில் போடலாம், கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கன்னா அவங்க கோஆப்ரேட் பண்ணுவாங்க. தாய்க்கழிவு படம் நல்லா ஓடிட்டு இருந்தது, 4 வீக்ஸ் ஓடிடி விண்டோ. அவங்க என்ன பண்ணாங்க, இன்னும் 2 வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம்னாங்க. ஓகேங்களா? இது மாதிரி பல படங்களை 1 வாரம் 2 வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஓடாத படத்தை சைலண்ட்டாக விட்டுடலாம். ஓடாத படத்தை வச்சுட்டு எதுக்கு நீங்கள் வந்து 4 வாரம் தாண்டி போடணும்? ரெஸ்பான்ஸ் பொறுத்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் வந்து திரையரங்கு உரிமையாளர்கிட்ட சொல்கிறோம். அவங்க இல்லை அப்படிலாம் கிடையாது, நீங்கள் 8 வாரம் போடுங்க 8 வாரம் போடுங்க அப்படின்னும் போது அப்போ ஒரு ஃபிக்ஸ்டு மைண்டோட இந்த பிரச்சனையை நம்ம அணுக முடியாது. அதனால தான் நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம், சார் நீங்கள் ஒரு ஃபிக்ஸ் மைண்டோட அணுகலாம், பட் நாங்கள் இங்கே டிபெண்ட் ஆகிருக்கோம் ஓடிடி நிறுவனங்களை. அப்படி இருக்கும்போது நாங்கள் இந்த ஃபிக்ஸ் மைண்டோட போக முடியாது. ஏன்னா அவங்க வானான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க வானான்னு சொல்லிட்டு எனக்கு வர வேண்டிய ரெவன்யூ, கேரண்டீட் ரெவன்யூ இல்லாமல் போயிடும். இங்கே கேரண்டீட் ரெவன்யூ எதுவுமே கிடையாது திரையரங்கில். ஏன்னா படம் என் படம் நல்லா இருந்தால் தான் ஓட போகுது, நல்லா இல்லைன்னா உங்களால் ஓட்ட முடியாது. நீங்கள் ஒரு நாள் ஓட்டிட்டு 2வது நாள் தூக்கிடுவீங்க, இல்லை 3 நாள் ஓட்டிட்டு 4வது நாள் தூக்கிடுவீங்க, அடுத்த வாரமே தூக்கிடுவீங்க படத்தை. அப்போ நான் எங்கே போவேன்? Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.